டிஎம்கே காங்கிரஸ் இது கூட சேர்ந்து இந்த விசிகா இருக்கும் பட்சத்தில் பாமக ஒருவேளை உள்ள வர்றாங்க அப்படின்னா விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க வாய்ப்பு இருக்குமா? எனக்கு என்னமோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ அது ஏன் அப்படி எல்லாருமே சொல்கிறேன், நான் யார்கிட்ட இந்த பதில் வருது ஏன் அப்படி? ஏன்னா நீங்கள் கட்சியை கட்டமைச்சிருக்க விதம் அந்த மாதிரி இல்லை. இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸை காட்டி அவங்க கட்சியை வளர்க்குறாங்க, காங்கிரஸ் பிஜேபியை காட்டி அவங்க கட்சியை வளர்க்குறாங்க, மதவாதம் அப்படின்ட்டு சொல்லி விஷயத்த சொல்லி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே அணியில் இருக்க முடியாதுல்ல. ஸோ ஏறக்குறைய இதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்குது. 2 பேருக்கும் இடையில அது வெறுமனே தலைவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, கிரவுண்ட்லேயும் நிறைய முரண்கள்லாம் இருக்குது. ஸோ 2 பேரும் ஒரே அலையன்ஸில் வந்து இருந்தாலுமே, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு ஒரே அலையன்ஸில் வந்தாலுமே அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகாது. அது 1+1 = 3 2 கொடுக்காது, 1+1 = 1 ஆகும். ஸோ அதனால் அந்த அலையன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதனால அந்த மாதிரியான அலையன்ஸுக்கு சாத்தியம் இல்லை. 2வது அரித்தமெட்டிக்கலி நம்ம பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாகவே இருக்கட்டும், பிளஸ் நீங்க பிஎம்கேவையும் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஸோ ஏற்கனவே அங்கே க்ரௌடா இருக்காங்க, இவங்களுக்கே சீட்ஸ் கொடுக்க முடியல. இன்னைக்கு விசிகே இவ்வளவு தகராறு பண்றாங்கன்னா, சில விஷயங்களை சொல்றாங்கன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு இன்னும் நிறைய சீட்ஸ் வேணுன்றது அவங்க எதிர்பார்ப்பு. ஸோ இவங்களை எப்படி டிஎம்கே அகாமடேட் பண்ண போறாங்கன்றதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு.